சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட்டா வர எல்லாருமே நினைக்கிறது, இங்கருந்து கோல்டு வாங்கிட்டு போனா நல்ல சேவிங்ஸ் இருக்கும். நம்ம நெறைய சேவ் பண்ணலாம். ஏன்னா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆனா, நம்ம இங்க லோக்கல் ரெசிடென்ட்ஸா இருக்கும்போது, நமக்கும் சேவ் பண்ணலாம். பட் அவங்க அளவுக்கு நம்மளால சேவ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் டைம்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கர ஆஃபர்ஸ் இருக்குங்க. எல்லா கடையிலயும் இருக்கும். லைக் எல்லா இந்தியன் பிராண்ட்ஸ், அப்புறம் இங்க லோக்கல் சிங்கப்பூர் பிராண்ட்ஸ்லயும் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு கோல்டு வாங்குற ஐடியா இருக்கு அப்படின்னா, இது ஒரு ரைட் டைம் தாங்க. இப்போ நேஷனல் டேக்காக என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ஜுவல்லரி, அப்புறம் ரூபி, எமரால்டு இந்த மாதிரி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கிடையாதுங்க. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 9% வரும். ஸோ அது இல்லாமல் ஜுவல்லரி வாங்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லாவே சேவ் பண்ணலாம். அதுவே இப்போ நார்மல் கோல்டு இல்லை ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா, மேக்கிங் சார்ஜஸ்லேருந்து லைக் 15 to 50% வரைக்கும் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கோல்டு வாங்குற ஐடியா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீக்கை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஷோரூம் போனாலும் கண்டிப்பாக இந்த நேஷனல் டேக்காக ஏதாவது ஒரு சேல் இருக்குங்க.